சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி விடுதலையாகிறார். 471 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு புழல் சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி விடுதலையாகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், தற்போதைய நிலவரம் என்ன? தௌஃபீக், இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து விடுதலையாக இருக்கிறார். ஏற்கனவே அவருக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை பிணை வழங்கியதற்கு பின்னதாக அமர்வு நீதிமன்றம் அது தொடர்பான 2 நபர்களுடைய பிணை உத்தரவாதங்கள் தொடர்பாக விசாரணை நடத்துவதில் தாமதம் ஏற்பட்டது. விசாரணை நடத்தி முடித்ததற்கு பின்னதாக அமர்வு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கார்த்திகேயன் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவு நகல் அடிப்படையில் சிறைத்துறைக்கு அதனுடைய நகல்கள் குறித்து சிறைத்துறை வளாகத்திற்கு கொண்டு சென்று இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் புழல் சிறையிலிருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வருவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாக சிறைத்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக 15 மாதங்கள் புழல் சிறையில் இருக்கிறார். ஏற்கனவே பிணை வேண்டும் என உயர்நீதிமன்றம் என உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து செந்தில் பாலாஜி தரப்பு முறையீடு செய்ததன் அடிப்படையில் இன்று அவருக்கு நிபந்தனை அடிப்படையில் பிணை கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒட்டிதான் இன்னும் சற்று நேரத்தில் புழல் சிறையிலிருந்து அவர் வெளியே வருவதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. தொடர்ந்து தொண்டர்கள் பல இடங்களில் சென்னை, கோயம்புத்தூர், கரூர் பகுதியிலிருந்தும் இங்கே காத்துட்டு இருக்காங்க. இங்கே சென்னை கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த குமார் பேசும். சார் வணக்கம். இப்போ நீங்கள் எவ்வளோ நாளாக வந்திருக்கிறீங்க? நிர்வாகிலாம் யார் வந்திருக்காங்க? என்ன ஒரு எதிர்பார்ப்போட காத்துட்டு? நாங்கள் இன்னும் சற்று நேரத்தில் அவர் எதிர்பார்க்குறோம். நாங்கள் சென்னை கிழக்கு மாவட்டத்திலேருந்து வரோம். PK சேகர்பாபு அண்ணன் மாவட்டம். மோடி ஒன்றிய அரசால் எவ்வளோ ஒரு பொய் கேஸ் போட்டாலும் ஒவ்வொரு திமுக தொண்டனையும் அசைக்க முடியாது. இது எங்கள் கழக தலைவரின் ஆணை. அவர் ஆணையை ஏற்று நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். மோடி அரசால் எவ்வளவு பொய் கேஸ் போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. தர்மம் மறுபடியும் வரும். தர்மத்தின் வாழ்வுதானே சூதுகவும். மறுபடியும் தர்மம் வெல்லும் வெல்லும் வெல்லும். எங்கள் கழக தலைவரின் ஆணை வெல்லும். சிட்கோ குமார் என் பேர். ஏற்கனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பிணை கிடைத்ததை வரவேற்றிருந்தார்கள். அதே போன்று மாலை 6 மணிக்கு முன்னதாகவே செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளியே வந்து விடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அமர்வு நீதிமன்றத்தில் 2 பேரினுடைய பிணை உத்தரவாதங்கள் தாக்கல் செய்ததும் அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தியதில் சற்று குழப்பமும் காலதாமதம் ஏற்பட்டது. அதே போன்று அமலாக்கத்துறை பிணையில் வெளியே வருவதற்கு தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என அமர்வு நீதிமன்றத்தில் தெரிவித்ததற்கு பிறகு பிணை வழங்குவதற்கான உத்தரவாதங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே அதற்கான நடைமுறைகள் தற்போது சிறைத்துறையில் மேற்கொண்டு வருகிறார்கள். சிறைத்துறையினுடைய DIG முருகேசன் தலைமையில் சிறைத்துறை அதிகாரிகள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த நிபந்தனை ஜாமீன் அடிப்படையில் அவரை விடுவிப்பது செய்வதற்கான நடைமுறைகள் நடந்து வருவதாகவும் இன்னும் சற்று நேரத்தில் புழல் சிறையிலிருந்து அவர் வெளியே வருவதற்கான ஏற்பாடுகளும் இருக்கிறது. தொடர்ந்து திமுகவினுடைய தொண்டர்கள் இங்கு சிறை வளாகம் வெளியே குவிந்திருக்கிறார்கள். காவல்துறையினரும் ஒரு பக்கம் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக அதற்கான பணிகளையும் தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. தௌஃபீக்.